தன்னை விவாகரத்து செய்ய தனிச்சையாக முடிவு செய்திருப்பதாக நடிகர் ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். சமூக வலைதளத்தில் ஜெயம் ரவியுடைய மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்வதாகவும், இந்த முடிவு என்பது ஒருவர் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவை தான் எடுத்திருப்பதாகவும் சமூக வலைதளத்தில் அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கூடிய ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தி தன்னுடன் கலந்து ஆலோசிக்காமல் தனிச்சையாக இந்த முடிவை ஜெயம் ரவி எடுத்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதன் மூலமாக இருவரும் பரஸ்பரம் இந்த ஒருமித்த கருத்தோடு இந்த விவாகரத்தை அணுகி இருக்கவில்லை என்பது புலனாகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த கடந்த சில நாட்களாக அவரை சந்தித்து பேச முயன்றும் இந்த விஷயத்தில் அவர் தனக்கான வாய்ப்பை கொடுக்கவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். தனிச்சையாகவே ஜெயம் ரவி இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும், இருவரும் மனமொத்து இந்த விவாகரத்து முடிவை எடுக்கவில்லை என்பதும் அவருடைய கருத்து மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. விவரங்களுடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரம் என்ன? தேவப்பிரியன், நேற்று முன்தினம் ஜெயம் ரவி தன்னுடைய திருமண வாழ்க்கையில் இருந்து, அதாவது ஆர்த்தியுடனான திருமண வாழ்க்கையில் இருந்து விலகுவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அறிக்கையின் மூலமாக தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தார். கடந்த சில மாதங்களாக இருவரும் பிரிய போகிறார்கள் என்ற தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் ஜெயம் ரவி அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார். ஆனால் இந்த அறிக்கை என்பது இரு தரப்பிலிருந்தும் வரவில்லை. அதாவது ஜெயம் ரவியோ தரப்பிலும் ஆர்த்தி தரப்பிலும் இருந்து இருவரும் அதை அறிவிக்கவில்லை. ஜெயம் ரவி மட்டும் அறிக்கையின் மூலமாக தன்னுடைய நிலைப்பாட்டை கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது அவருடைய மனைவியான ஆர்த்தி ரவி தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையிலும் ஆர்த்தி என்று குறிப்பிடாமல் ஆர்த்தி ரவி என்ற பெயரில் தான் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது, ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் வாயிலாக இந்த வந்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையை பார்க்கும் பொழுது கவலையும் மனவேதனையும் அடைந்தேன் என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த முடிவு, இந்த அறிக்கை என்பது என்னுடைய ஒப்புதல் இல்லாமல் இது வெளியிடப்பட்டிருக்கிறது. என்னுடைய கணவரிடம் மனவிட்டு பேச, கணவரை சந்திக்க வேண்டும் என நான் சமீப காலமாக பல விதத்தில் முயற்சி செய்தேன். ஆனால் அதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது. நானும் எனது குழந்தைகளும், 2 குழந்தைகளும் எதுவும் புரியாமல் தவித்து வருகிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த திருமண பந்தத்தில் இருந்து விலக வேண்டும் என்ற இந்த முடிவு முழுக்க சொந்த விருப்பத்தை சார்ந்து அவராகவே எடுத்த முடிவு தவிர குடும்ப நலம் கருதி எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என ஜெயம் ரவி தெரிவித்திருக்கிறார். ஆழ்ந்த மனவேதனையில் இருக்கும் நிலையில் நான் பொது வழியில் இருந்து இந்த கருத்து தெரிவிப்பதை தவிர்க்கவே இப்போதும் விரும்புகிறேன். ஆனால் என் மீது குற்றம் சாட்டு நடந்ததை களங்கம் கற்பிக்கும் விதமாக பொது வழியில் மறைமுகமாக நடத்தப்படும் தாக்குதலை மிகுந்த சிரமத்துடன் எதிர்க்க வேண்டிய உள்ளது. எனவேதான் இந்த அறிக்கையை வெளியிட்டு இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். என் குழந்தைகளின் நலன் முக்கியம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தேவப்பிரியன், செந்தில், இப்ப ஆர்த்தி தன்னோட கலந்து ஆலோசிக்காம தனிச்சையாக எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் டைவர்ஸ்க்கான நடவடிக்கை, சட்ட ரீதியான நடவடிக்கை தொடங்கி இருக்கிறதா ரவி சொல்லியிருக்காரு. ஸோ சட்ட நடவடிக்கை அவர் மட்டும் தொடங்கி இருக்காரா, இல்லை இரு தரப்பிலிருந்து ஒருமித்த கருத்தோடு நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்களா? தேவப்பிரியன், இந்த விவகாரத்தில் ஜெயம் ரவி தன்னுடைய திருமண வாழ்க்கையில் இருந்து விலகுவதாக முடிவெடுத்து சட்ட நடவடிக்கையை அவர் முதல் கட்டமாக தொடங்கி இருக்கிறார். ஆனால் நாம் விசாரித்து வரை ஆர்த்தி தரப்பிலிருந்து இதற்கு உடன்பாடு இல்லை என்றே தெரிகிறது. அதை தான் இந்த அறிக்கையும் தெரிவிக்கிறது, வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் இது முழுக்க ஜெயம் ரவியோடைய சொந்த விருப்பத்தின் பேரில் தான் எடுக்கப்பட்டு இருக்கிறது. தன்னுடைய விருப்பம் இல்லாமல் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டு இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த அறிக்கையை பார்க்கும் பொழுது கவலையும் மனவேதனையும் அடைந்தேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலமாகவும் நமக்கு கிடைத்த தகவலும் ஒன்றுதான் என்று தெரிகிறது. அந்த விவகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஜெயம் ரவி தான் இந்த திருமண வாழ்க்கையில் இருந்து வெளியேறுவதில் முடிவு எடுத்திருக்கிறார். ஆனால் 18 வருடமாக இந்த திருமண வாழ்க்கை என்பது முடிவுக்கு கொண்டு வர ஆர்த்தி விரும்பவில்லை என்பதே தன்னுடைய அறிக்கையின் மூலமாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செந்தில் ராஜா.